எல்லாருக்குமே வணக்கம். இப்போ மைவி3 ஆட்ஸில் வர்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 8 விதமான நிபந்தனைகள் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் அடுத்தடுத்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இது உண்மையிலேயே உண்மைதானா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருக்குமே வந்து தெரியல. பட் ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து உண்மையாக தான் இருக்குமோ, கண்டிப்பாக இந்த மாதிரி 8 விதமான நிபந்தனை வந்து கண்டிப்பாக மைவி3 ஆட்ஸில் வந்து கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி தான் வந்து தெரியுது. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மைவி3 ஆட்ஸில் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கூகுள் மீட்டிங் அப்படின்னு வந்து எப்பயுமே வந்து ஒரு மீட்டிங் வந்து பண்ணுவாங்க. கூகுள் மீட்டிங்கில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. இந்த கூகுள் மீட்டாக இருக்கட்டும், டெலிகிராமில் வந்து லைவாக இருக்கட்டும், இந்த மைவி3 ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அதே இந்த டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கூகுள் மீட்லேயும் வந்து கலந்துக்கிறாங்க, டெலிகிராம் லைவ்லேயும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் கணக்காக நிறைய மக்களை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு லிங்கை கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சு ஸோ இந்த மாதிரி மீட்டிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் நானுமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு டேரக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் எம்டி கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஜூன் 30க்குள்ளே வந்து பேமெண்ட் போட்டுருவீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் இல்லை டபுள் பேமெண்ட்டாக இருந்தாலும் ஜூன் 30க்குள்ளே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எம்டி வந்து சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு மீட்டிங்கில் ஒரு டேரக்டர் வந்து சொல்கிறாரு. இந்த 8 நிபந்தனைகள் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வரப்போகுது, ஜூலை 1லேருந்து வரப்போகுது. ஸோ இதை பற்றி வந்து அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்து ஒரு கேப்சாக்கு வந்து ₹1 தான் கொடுக்குறதா சொல்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணால் மக்கள் எப்படி சார் க்ரௌன் மெம்பருக்கு வருவாங்களா, இல்லை மக்களுக்கு வந்து இதால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமா, மக்கள் வந்து இதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு தான் பேசிக்கிறாங்களே தவிர, ஸோ எம்டி கிட்ட வந்து ஒருத்தர் பேமெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு இல்லைங்களா, ஸோ அவர் வந்து டேரெக்டாக இதை சொல்லியிருக்கலாமே, ஸோ இதெல்லாம் ஃபேக் நியூஸுங்க, இந்த மாதிரிலாம் வராது, இதெல்லாம் சும்மா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வதந்தியை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். பட் அவர் எதுவுமே வந்து இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவருமே வந்து புலம்புறாரு. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் எப்படிங்க சார் இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் சரிப்பட்டு வருமானு அவரே தான் பேசுகிறாரு. அப்படி அந்த மீட்டிங்கில் இந்த டைரக்டர்ஸே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி புலம்புறதை பார்த்தா கண்டிப்பான முறையில் இந்த 8 நிபந்தனைகளும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆகுது. பட் இது வந்து உண்மையிலேயே ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற அந்த எம்டி அவர்களே வந்து அவரோட யூடியூப் சேனல் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது எல்லாமே வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு. இந்த மாதிரி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே புலம்புறதை பார்த்தா கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மைவி3 ஆட்ஸில் வர்ற ஜூலை 1லேருந்து அமலுக்கு வரப்போகிற இந்த 8 நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 5 வீடியோவுக்கு வந்து ஒரு கேப்சா நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹1 தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து கேப்சா டைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்பயும் போல் நார்மலாக வந்து ஒரு ₹5 ₹10 இந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வீடியோ நீங்கள் பார்த்து 5 வீடியோவுக்குமே நீங்கள் வந்து கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 வீடியோவுக்கு வந்து ₹1 தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது உண்மையாக என்னன்னு தெரியல. நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ ஜூலை 1ஆம் தேதி வந்தால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட்டு. இது வந்து 1வது நிபந்தனை. சரிங்களா? ஸோ இதனால் வந்து கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்றது வந்து தெரியல. அதாவது வந்து இவங்களுடைய ப்ராடக்டை தான் வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. வெளியிலேருந்து வேறு ஏதாவது அந்த சாம்சங்காக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிராண்டடாக இருக்கட்டும், அவங்களுடைய ஏதாவது ப்ராடக்டை வந்து நமக்கு வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஓகே. ஸோ அது வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து காசு வாங்கிட்டோம், அதனால் அந்த விளம்பரத்தை வந்து நீங்கள் பார்க்குறது மூலமாக நாங்கள் அமௌண்ட் கம்மியாக கொடுப்போம், நீங்கள் நிறைய பேர் பார்க்கணும், நிறைய வியூஸ் வரணும், அதுக்காண்டி தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பிரோஜனம் இருக்கும். ஆனால் இவங்களுடைய ப்ராடக்டே வந்து நமக்கு ஓன் ப்ராடக்டே வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து காட்டுறாங்க. ஸோ இதுக்கு வியூஸ் வந்து என்ன ஆக போகுது, இதனால் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டு, ஸோ அதில் எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2வது நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. பட் ஜூலை 1ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் ஸோ எம்டி வந்து எப்போ சொல்கிறாரோ அப்பையிலேருந்து எல்லாருமே மறுபடியும் ஒரு தடவை வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்றத வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யாருமே அவசரப்பட்டு இப்போ போய் உடனே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணி எல்லாம் புதுசாக கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே வந்து இப்போதைக்கு அந்த பக்கமே வந்து போயிடாதீங்க. 3வது நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து முதல்லலாம் நம்ம வந்து பின் வேலெட்டில் வந்து நம்ம காசு வந்து வச்சுருப்போம். யாரையாவது வந்து நம்ம அப்கிரேட் ஆக வச்சோன்னு வைங்களேன், ஸோ அதிலிருந்து நமக்கு பின் வேலெட்டில் வந்து கொஞ்சோன்னு வந்து காசு வரும்.
ஸோ அந்த காசு வந்து ஒரு 30,000 60,000 1,50,000 வந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த காசை வச்சே நம்மளுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அப்கிரேட் ஆகிறதுக்கான ஒரு பின் வந்து வாங்கி கொடுத்து அவங்கள அப்கிரேட் பண்ண வைக்க முடியும். அவங்ககிட்டயே கூட அந்த காசை நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பின் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து ப்ராடக்ட் வேலட். இந்த ப்ராடக்ட் வேலட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே டவுன்லைனில் யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வேலட்டில் வந்து நமக்கு சின்னதாக வந்து கமிஷன் வந்து ஆட் ஆகும். இப்போ அந்த பின் வேலட், ப்ராடக்ட் வேலட் இந்த 2 வேலட்டையுமே வந்து கட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இனிமேல் வந்து இந்த 2 வேலட்டும் வந்து இருக்காது அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்காங்க. 4வது நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் சேவர். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து இதை பற்றி டெடிக்கேட்டாக வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டைம் சேவரில் இப்போ வந்து இன்னர் டபுள் 2 ஸ்டார் இந்த 2யுமே வந்து கட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 5வது நிபந்தனை. இதில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு விடுமுறை விடப்படும் அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை சரிங்களா. அப்போ மாதத்துக்கு 4 வாரம் அப்படின்னா 4 வாரத்துலேயுமே 4 நாட்கள் வந்து உங்களுக்கு லீவு வருது. அதுவும் வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை வந்து விடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது க்ரௌன் மெம்பர் ஒரு 1,800 வந்து ரீச் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,500 வரைக்கும் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ இது வந்து உண்மையிலே வருமா வராதா அப்படின்றது தெரியல. ஆனால் எம்டி அவர்கள் அடிக்கடி சொல்கிறது மக்களுக்கு ₹1 கூட நஷ்டம் ஏற்பட விடமாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. ஜூலை 1 வரட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 6வது நிபந்தனை. இதில் வந்து நீங்கள் ஒரு க்ரௌன் மெம்பராக வந்து இருக்கிறீங்க. நீங்கள் யாரையாவது உங்களுடைய டவுன்லைனில் வந்து நீங்கள் யாராவது க்ரௌனை வந்து சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ₹200 வந்து சீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ அந்த சீலிங்கில் வந்து ₹100 வந்து குறைக்க போகிறாங்களா. இனிமேல் உங்களுக்கு கீழே யாராவது க்ரௌன் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங் வந்து இனிமேல் ₹100 தான், ₹200 கிடையாது. அந்த ₹200 ₹100 வந்து கட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 7வது நிபந்தனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீலிங் அச்சீவ் பண்ணவங்களாக இருப்பீங்க, சீலிங் அச்சீவ் பண்ணாதவங்களாக இருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து மைவி3 ஸ்டோரில் வந்து ப்ராடக்ட் இது வரைக்கும் வாங்காதவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. எனக்கு வந்து பணம் கிடச்சா போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ஒரு தடவை கூட மைவி3 ஸ்டோரில் போய் நீங்கள் எந்த விதமான பொருளும் வந்து பர்ச்சேஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற விதமாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 7வதான ரூல்ஸு. உங்களுடைய ஒரு நாள் வருமானம் மைவி3ல வந்து நீங்கள் ₹500 ஏர்ன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ₹1,800 ஏர்ன் பண்ணாலும் சரி, அந்த ஒரு நாள் அமௌண்ட்டை மொத்தத்தையுமே நீங்கள் கொண்டு போய் ஸ்டோரில் வந்து நீங்கள் மைவி3 சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா. அதாவது வந்து ஒரு நாள் வருமானம். ஸோ நீங்கள் வந்து ₹480 ஏர்ன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ₹1000 ஏர்ன் பண்ணலாம், இல்லை ₹1,800 கூட ஏர்ன் பண்ணலாம். பட் அந்த ஒரு நாள் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மைவி3 ஸ்டோரில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா. இது வந்து ஒரு ரூல்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வானவில் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வர போகிறாங்களா. அது வந்ததுக்கு அப்புறம் ஸோ உங்களுடைய 2 நாள் வருமானத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா. ஸோ வானவில் அப்படின்றது வந்து எப்போ வருதுன்னு தெரியல. பட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் வருமானத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். வானவில் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் 2 நாள் வருமானத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் எதுவுமே வந்து போடலை. பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 8வது நிபந்தனை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் நியூஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ ஒரு தடவை வந்து ஒருத்தர் ₹1,21,260 பணம் கொடுத்து க்ரௌன் மெம்பராக வந்து இங்கே உள்ளே வர்றாருன்னு வைங்களேன். ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வந்து அதே ₹1,50,000 வந்து பணம் கொடுத்து மறுபடியும் வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. சரிங்களா. 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு க்ரௌன் மெம்பர் வந்து அவருடைய வேலட்டில் வந்து ₹10,00,000 ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா 10 லட்சத்துக்கு ஒரு தடவை இப்போ ஒரு ₹10,00,000 ஏர்ன் பண்ணிட்டாருன்னா அவர் உடனே வந்து ₹1,50,000 கொடுத்து ரெனியூவல் பண்ணணும். அதே திரும்ப அகைன் இந்த 10 லட்சம் போக மறுபடியும் ஒரு ₹10,00,000 அவருடைய வேலட்டில் வந்து ஏர்ன் பண்ணிட்டாருன்னா மறுபடியும் வந்து ₹1,50,000 கொடுக்கணும் அப்படின்ற போலலாம் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு கிடைச்ச அப்டேட் படி ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரௌன் மெம்பராக இருக்கிறீங்க அப்படின்னா அதில் 10% வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் பண்ணணும். அது உண்மை தான். பட் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய க்ரௌனுக்கு வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் பை பண்ணீங்க. இப்போ நான் வந்து ₹1,21,260 வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கம்பெனிக்கு போய் கட்ட வேண்டியதில்லை. கம்பெனிக்கு நம்ம வந்து அக்கௌண்ட்லேயும் வந்து பணம் அனுப்ப போகிறது கிடையாது. பட் எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க தேவையில்லை. அவங்களே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுத்துருவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைங்க. மைவி3 ஆட்ஸ் டூர் வேலட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த டூர் வேலட்டில் இருந்து அவங்க 10% வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க.
10% அப்படின்னா நீங்கள் க்ரௌன் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? இப்போ நான் வந்து 1,21,260 ரூபா பணம் கொடுத்துருக்கேன்னா அதிலிருந்து 10% அந்த அமௌண்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டூர் வேலட்ல இருந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், வர்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து இனிமே வந்து க்ரௌன் மெம்பராக அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு 6% வந்து ஜிஎஸ்டி வந்து உயர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,21,260 ரூபா. இப்போ ஜிஎஸ்டி வந்து 6% ஏற்றுறதுனால இனிமே க்ரௌன் ஆகிறவங்களுக்கு அந்த 1,21,000 மேலே 1,25,000 வரலாம், 28,000 வரலாம், சம்திங் இந்த மாதிரி 1.30க்குள்ளேயே வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் க்ரௌன் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு 10% வந்து டூர் வேலட் வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 6% வந்து ஜிஎஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை 1லேருந்து தான் கொண்டு வர்றாங்க. ஜூன் 30 வரைக்கும் எந்த விதமான ஜிஎஸ்டி வந்து அப்ளை கிடையாது. ஜூலை 1லேருந்து தான் ப்ராடக்ட் வந்து மாற்றி கொடுக்க போகிறாங்க. க்ரௌன் மெம்பருக்கு ரேட் வந்து அதிகமாக போகுது. 6% ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா? இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மை வித் ரியார்ட்ஸில் இந்த 8 நிபந்தனைகள் உண்மையிலுமே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வருமா வராதா அப்படின்றது வந்து தெரியல. மை வி3 ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கூகுள் மீட்டிங்கில் வந்து புலம்பி தவிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாததான் நமக்கு வந்து தெரிய போகுது. ஸோ அப்படிங்கும்போது அவங்களே புலம்பி தவிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஓப்பனாக வந்து நான் எம்டி கிட்ட கேட்டுட்டேன், ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஃபேக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க ஓப்பனாக டப்புன்னு போட்டு உடச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவங்களே இந்த ரூல்ஸ் எல்லாமே கேட்டு புலம்புறாங்க. ஸோ அப்படி அவங்க புலம்புறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த 8 விதமான ரூல்ஸும் கண்டிப்பான முறையில் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. வர்ற ஜூலை 1ஆம் தேதி எம்டி அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு அப்டேஷன் வீடியோ போட்டால் தான் அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கே வந்து தெரியும். இது வந்து இன்னும் அஃபீஷியலாக வந்து நிரூபிக்கப்படலை. மக்கள் இடையே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி 8 விதமான ரூல்ஸ் எல்லாம் மைவித்திரில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, மைவித்திரில் வந்து இப்போ தான் க்ரௌன் மெம்பராக ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இந்த 8 விதமான ரூல்ஸையும் நீங்கள் ஏற்றிக்கிட்டு மைவித்திரிக்கில் ஒரு க்ரௌன் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆவீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே மிக்க மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.